வைஸ் பிரசிடென்ட் தன்கர் வந்து பிஜேபியோட செல்ல பிள்ளையா இருந்தாருங்க இல்லையா? பிஜேபி கை காட்டின இடத்துல எல்லாம் வந்து கல்கத்தால அவர் பாஞ்சாரு. அப்புறம் இப்போ சமீப காலமா வந்து ஜுடிஷியரை பத்தி எப்படி நீங்க வந்து பிரசிடென்ட்டுக்கெல்லாம் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவர் கிரியேட் பண்ணாத கான்ட்ரவர்சியே கிடையாது. தமிழ்நாடு வரைக்கும் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு வரைக்கும் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாரு. ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள அவர் தூக்கிட்டாங்க. தூக்குனது பரவாயில்லைங்க. ஆனா அவருக்கான ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் 5 வருஷம் கவர்னருங்க, 2.5 வருஷம் 2.5-3 வருஷம் விபி, பிரிவுசார விழா கூட நடத்தாத அளவுக்கு வெறுப்பை காட்டுறது பிஜேபி. ஒரு நாசுக்கான தன்மைக்கு கூட ஒரு அரசியல் நாகரீகத்துக்காகவாவது அவரை வந்து ஒரு பிரிவுசார விழா கொடுத்து ஒரு மிக்சர் இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பிஸியா இருப்பாங்க. மோடி அவர்கள் கூட வெளிநாட்டு பயணத்துக்கு கிளம்பிட்டாரு. எம்பிக்கு வந்து பிரிவுசார விழா நடத்துறதுக்கு பிறகுதான் இவருக்கு நடத்துவாங்களா? ரிட்டையர் ஆற எம்பிக்கு நடந்து முடிஞ்சு போச்சா இன்னைக்கு? இன்னைக்கு நான் காலையில செய்தி பார்க்கிறேன், அவரோட அரசு பங்களாவை காலி செய்யற முயற்சியில் அவர் இருக்காரு. சமூக ஊடகங்கள்ல செய்தி வந்துச்சுங்க. அரசு பங்களா சீல் வைக்கப்பட்டது, அதாவது துணை ஜனாதிபதி பங்களா சீல் வைக்கப்பட்டது. டைப் 8ங்க, அது பெருசு, ரொம்ப பெருசு. அது மூத்த அமைச்சர்கள் அவங்க தான் இருக்க முடியும் அதுல. அதுக்கு பிறகு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இல்ல அவர் காலி செய்யற நடவடிக்கையில் அவர் இருக்காருன்ட்டாங்க. அவர் இப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு. பொலிட்டீஷியன் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது. காங்கிரஸ் திடீர்னு பார்த்தா அவரை சப்போர்ட் பண்ணுது, தன்கரை சப்போர்ட் பண்ணுது. அப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸ்ல யூஸ் ஆவார்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸுக்கு அவர் ரிட்டர்ன் ஆக போறாரு, காங்கிரஸோட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் மத்திய உளவுத்துறை மூலமா பிஎம் லெவலுக்கு தெரியதானே செய்யும்.